மேஷம் அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி தாங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. என்னங்க இப்படி சொல்றீங்களே, அப்படி என்னதாங்க எங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, புதுசா வரவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கா கண்டிப்பான முறையில இருக்கும். மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது எல்லாரும் ஆர்வமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க தெரியும். சோ இந்த குரு பயிற்சி ஜூன் 1 அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில மேஷராசியில பிறக்கக்கூடிய 12 லக்னத்துக்கும் என்ன மாதிரி பலன்கள் அமைய போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ நான் இதைதான் சொன்னேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம எப்பயுமே ராசியை பத்தி பேசுறோம். சோ இப்ப நீங்க மேஷ ராசியில இருக்கீங்கன்னா, மேஷ லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா என்ன மாதிரி பலன் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க மேஷ ராசி அப்படின்றது நெருப்பு தத்துவ ராசி. சோ லக்னம் அப்படின்றது நெருப்பு தத்துவம். இப்போ இந்த மேஷ ராசிக்கு குரு பகவான் ராசிக்கும் லக்னத்துக்கும் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வர போறாரு. சோ வீடு, மனை, வண்டி, வாகனம் இது எல்லாமே உங்க வாழ்க்கையில இந்த கடகராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானால உங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேஷராசி அடுத்து மேஷராசியா இருக்கு ரிஷப லக்னம். மேஷம் என்பது நெருப்பு, ரிஷபம் அப்படின்றது நிலம், பூமி தத்துவ ஒரு லக்னம் ரிஷபம். இப்ப ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லக்னத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வீரியஸ்தானம், தைரியஸ்தானத்துக்கு வந்துக்கிறாரு. இப்போ முயற்சிகள் பழிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருக்கும். இப்ப ஏதாவது நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க, ஒர்க்குக்காக நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க, இதுக்கு முன்னாடி 10 இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க, எதுலையுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு இல்ல அப்படின்னா இந்த குரு பகவான் உங்க முயற்சிகளை வெற்றி அடைய செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. சோ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பக்கம் இனிமே பணம் மழை அது மட்டும் உங்களுக்கு மாறாது. அடுத்து மிதுனத்துக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்காருங்க. இப்ப நீங்க மேஷ ராசியா இருக்கீங்க, மிதுன லக்னமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா பாருங்களேன், உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்தஸ்து கூடக்கூடிய இடம் 2ஆம் வீடு, தனத்தை பத்தி சொல்லக்கூடியது 2ஆம் வீடு. 2ஆம் வீட்டுல உங்களுக்கு குரு பகவான் உச்சமாறாரு. என்ன ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, பண வரவு அதிகமா இருக்கும், அதே அளவு உங்களுக்கு பொருள் விரயமும் உங்களுக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 months மட்டும் நீங்க கொஞ்சம் மிதனம் அவசரப்பட்டு எதையுமே பண்ணாதீங்க. ஏன்னா அவசரப்பட்டு பண்ண என்ன ஆகும்னா எதுலயாவது போய் மாட்டுவீங்க. ஸோ அவசரம் வேணாம். அடுத்து மேஷ ராசி கடக லக்னம். சோ உங்களுடைய லக்னத்துலதான் இப்ப குரு பகவானே உச்சமாக போறாரு. அதாவது 12 வருஷம் கழிச்சு ஜாக்பாட் யாருக்குடா இந்த 12 லக்னத்துல அடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா அது கடக லக்னத்தை தவிர வேற யாருமே இல்ல. சோ இதை நான் எப்படி வேணாலும் உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கடக லக்னம் நீங்க, மேஷ ராசி நீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில மிகப்பெரிய ஒரு கரியர்ல ஒரு சேஞ்சு, பொருளாதாரத்துல ஒரு சேஞ்சு, குடும்பத்துல ஒரு சந்தோஷம். அதாவது குடும்ப உறவுகளும் உங்களுக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. நிறைய கடக லக்னத்துல இருக்கவங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னா, என்னுடைய சொந்த மாமா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, நான் லவ் பண்ண பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான், அந்த அளவுக்கு நான் மன துக்கத்திலயும் துயரத்திலயும் இருந்தேன், என்னால நிம்மதியா ஒரு ஃபேமிலி லைஃப்னால ரன் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்படி எல்லாம் யோசிங்க. ஆனா இனிமே அந்த கவலையே வேண்டாம். ராசி மேஷம், ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானம் என்பது கடகம். சோ அப்ப அந்த கடக லக்னத்துல குரு பகவான் உங்களுக்கு உச்சமாகும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பான முறையில உங்களுக்கு கொடுப்பாரு. அடுத்து சிம்மம். மேஷ ராசி சிம்ம லக்னம். மேஷம் நெருப்பு தத்துவ ஒரு ராசி. அகைன் சிம்மம் பாருங்க, அதுவும் ஒரு நெருப்பு தத்துவ லக்னம். இப்போ இந்த மேஷ ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் எப்படி இருக்க போகுது? சிம்ம லக்னத்துக்கு குரு பகவான் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. இந்த பாயிண்ட நீங்க நோட் பண்ணிக்கணும். அப்போ உங்க லக்னத்துக்கு விரயஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும் போது நிறைய செலவுகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு. அதுவுமே சுப செலவுகளை தான் அமையும், பயப்படாதீங்க.
உடனே செலவு அப்படின்னா ஐயோ ஏதாவது பெருசா வந்துட போதோ, பெரிய ஆப்பா வச்சிட போறாரோ குரு பகவான், ஏற்கனவே நாங்க பட்ட பாடெல்லாம் போதாதா, இதுல இன்னும் கொஞ்சம் வேற எக்ஸ்ட்ரா என்னங்க கொடுக்க போறாரு, இதெல்லாம் பயப்படாதீங்க. லக்னத்துக்கு 12ஆம் வீடு அப்படின்றதுனால கொஞ்சம் நீங்க வந்து உழைப்பு போட வேண்டியது இருக்கும், அதிகமான உழைப்பு போட வேண்டியது இருக்கும். அது கரியர்ல, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல நீங்க அதிகமான எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் நீங்க அதிகமான எஃபர்ட்ஸ் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். பட் டெஃபினட்டா நீங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாத்துக்குமே குரு உங்களுக்கு முயற்சி, வெற்றி, பாக்கியம் எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாரு. அதுல மட்டும் நீங்க வந்து கவலையே பட வேணாம். மேஷ ராசி கன்னி லக்னம். கன்னி ராசிக்கு 6ஆம் இடம். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, மேஷத்துக்கும் கன்னிக்கும் சுத்தமா ஆகாது. மேஷத்தோடைய முதல் எதிரி வந்து கன்னி. அப்போ அப்படி இருக்கும்போது மேஷ ராசி நீங்களா இருக்கீங்க, கன்னி லக்னமா இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. எஸ்பெஷலி பெண்கள், திருமணம் ஆன பெண்கள் கொஞ்சம் உங்க உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல வர்றதுனால தேவையில்லாத வம்பு பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய லக்னத்துல இருந்து குரு பகவான் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்காரு. சோ ஏதாவது பிசினஸ் பண்ண போறீங்க இந்த டைம் பீரியட்ல, நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ண போறீங்க, பிசினஸ் மூலமா பணத்தை ஈட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். என்ன ஒண்ணு, கன்னியோட இதுவே வந்து பாத்தீங்கன்னா, அதோட அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா, அந்த லக்னத்தோட அமைப்பே புதன் இந்த இடத்துல உச்சம். புதன் இந்த இடத்துல ரொம்பவே உச்சம் அடைஞ்சு தன்னுடைய முழு பலத்தை காட்டக்கூடிய இடம் வந்து கன்னி. அதே மாதிரி அந்த இடத்துல மேஷ ராசியா வர போயிடுறீங்களா, அது செவ்வாயோட ஆதிக்கமா இருக்கிறதுனால எல்லாத்துலயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு நீங்க வருவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நீங்க கொஞ்சம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் நீங்க கொஞ்சம் வாக்குவாதமோ சண்டையோ எதுவுமே வேணாம். நம்ம ஆல்ரெடி பட்டது போதும், நம்ம திரும்ப பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. ஓகேங்களா, அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. மேஷ ராசி துலா லக்னம் எப்படி இருக்க போகுது, ராசிக்கும் லக்னத்துக்கும் கேந்திர ஸ்தானத்துல குரு வராரு. அது என்னங்க, ராசிக்கும் லக்னத்துக்கும் கேந்திர ஸ்தானத்துல குரு வராருன்னா, ராசிக்கு 4ஆம் இடம் என்பது கேந்திரம், சோ 4th house. அகைன் லக்னத்துக்கு கேந்திரம், அது 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம். அப்போ துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும், மேஷ ராசி துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு பதவி ரீதியான உயர்வு கிடைக்க போகுது. எப்படி, துலா லக்னத்துக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய பதவி உயர்வு, அங்கீகாரம், இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு இடத்துலதான் இப்போ வந்து துலாம் நீங்க இருக்கீங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு உயரக்கூடிய தருவாயில வந்து நிச்சயமான முறையில உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாரு. என்ன ஒண்ணு, துலாம பொறுத்த வரைக்கும் குருவே 6ஆம் இடத்தோட அதிபதி, அவரே 3ஆம் இடத்தோட அதிபதி. தொழில்ல சில போட்டிகள் இருக்கும், சில பொறாமைகள் இருக்கும், உங்களை வளர விடாம அப்படியே கீழே பிடிச்சு தள்ளுவாங்க, இது எல்லாம் நடக்கும். ஆனாலும் குரு உங்களுக்கு உச்சமாயி உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை பாக்குறதுனால அது ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு விஷயம். சோ பணம் நிச்சயமான முறையில தொழில் ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த டைம் பீரியட் உங்களுக்கு இருக்கு. விருச்சகம், மேஷ ராசி விருச்சக லக்னம். சோ மேஷ ராசி விருச்சக லக்னம் அப்படின்னா, இந்த டைம்ல மேஷ ராசியில விருச்சக லக்னத்துல பிறக்கிறவங்க நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை எதிர்பாருங்க, திடீர் மாற்றங்களை எதிர்பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, பட் எந்த ஒரு சேலரி ஏற மாட்டேங்குது, ஐக்கு ஏற மாட்டேங்குது, ப்ரமோஷன் ஏற மாட்டேங்குது, எதுவுமே ஏற மாட்டேங்குது, அப்படியே வந்து கிணத்துல போட்ட மாதிரி உட்காந்துருக்கேன், எப்பதாங்க என் வாழ்க்கையில நான் முன்னாடி வர போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. சோ இந்த டைம்ல மேஷ ராசி விருச்சக லக்னத்துல பிறக்கக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் உச்சமாகி உங்களுடைய லக்னத்தையே பாக்குறாரு. அதாவது மேஷம் நெருப்பு, விருச்சகம் அகைன் நீரு. சோ இந்த நீர் ராசியில இருக்கக்கூடிய கடகம் ஆல்சோ அகைன் நீர் ராசி. நீர் ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய லக்னத்தை பார்த்துட்டாரு அப்படின்னா, அப்பாடா வாழ்க்கையில இனிமேலாவது நான் முன்னாடி வருவேனே அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாம இருந்தது லைஃப்ல, ஓகேவா? சோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கதான் போகுது, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா தெளிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும். நமக்கு தெளிவு தான் கிடைக்கல. இத்தனை நாள் நம்ம கரெக்டான பாதைக்கு தான் போறோமா, இல்ல தவறான பாதைக்கு போறோமா, யாரோடைய தப்பான கைடன்ஸ்ல போறோமான்ற ஒரு பயம், அச்ச உணர்வு உங்களுக்குள்ள அந்த டவுட் இருந்துட்டே இருந்தது இல்லையா? இப்ப அந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு இருக்காது, தெளிவா கூட்டிட்டு போவாரு உங்களை குரு.
சோ பயப்படவே வேணாம், தெளிவான முடிவு எடுக்க போறீங்க. மேஷ ராசி தனுசு லக்னம். ஒரு பக்கம் மேஷ ராசி நெருப்பு தத்துவ ராசி, இன்னொன்னு நீங்க தனுசு லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி அமைப்புகள் இருக்க போகுது? தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய லக்னாதிபதி 8ஆம் இடம், அதாவது லக்னத்துக்கு 8ஆம் பாவத்திலே மறைஞ்சிருக்காரு. சோ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மேஷ ராசி தனுசு லக்னமா நீங்க இருக்கீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். கண்டிப்பா ஜாயிண்ட் பெயின், முதுகு சம்பந்தமான விஷயங்கள், கொஞ்சம் ரொம்ப தொலைதூரம் போறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 6 மாத காலகட்டங்கள்ல ரொம்ப தூரம் போறதெல்லாம் வேணாம், சரிங்களா? தொலைதூரத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத உங்களுக்கு கொஞ்சம் பொருள் செலவு, திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டா போதும். மேஷ ராசி அப்புறம் உங்களுக்கு லக்னம் வந்து மகர லக்னத்துல நீங்க இருக்கீங்க. இப்போ மேஷம் வந்து அகெயின் நெருப்பு தத்துவ ராசி, மகரம் நிலத்தத்துவ ராசி. இப்ப மேஷத்துக்கும் மகரத்துக்கும் பாத்தீங்கன்னா 10 வீடுகள் தள்ளி இருக்கு. சோ மேஷத்துக்கு 10ஆம் பாவகம். அதே மாதிரி எங்க வந்து குரு பகவான் உச்சம் வராருன்னா கடக ராசியில இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் டைரக்டா உங்க லக்னத்தை பார்த்துடுறாரு. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? உங்க குழப்பத்தெல்லாம் நிவர்த்தி பண்றாரு. எந்தெந்த விஷயங்களை நீங்க குழம்பி போயிருந்தீங்களோ, ஏன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டடியானவங்க, ரொம்ப தைரியமானவங்க, போக்கஸ் எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அதை அப்படியே கரெக்டா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நீங்க இப்போ உங்க போக்கஸ் எல்லாமே ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வரப்போகுது. அதுவும் மகர லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னத்தை இப்ப குரு பகவான் சமசப்தமா பாக்குறாரு. நில வீட்டை வந்து சமசப்தமா பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல உங்க கரியர்ல ஒரு ஷிஃப்ட், தொழில் ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகளை ஃபர்ஸ்ட் உடைக்கிறாரு. ஏன்னா நீங்க நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு கடன் இருக்கு உங்க லக்னத்துல. அதாவது மகர லக்னத்துல பிறக்கக்கூடிய உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வெளிய கடன் இருக்கு. ஸோ அந்த கடனை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு ஒரு தொழில், உங்களோட கரியர், பினான்சியலாவும் இல்ல வந்து ரிலேஷன்ஷிப்லயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த குரு பகவான் ஏற்படுத்துறாரு. அடுத்து மேஷ ராசியில இப்ப நீங்க பிறக்குறீங்க அப்படின்னா கும்ப லக்னத்துல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கும்பம் என்பது என்னது? சனியோட ஒரு லக்னம். அதே மாதிரி அது வந்து காற்று தத்துவ ராசி, மேஷம் வந்து நெருப்பு தத்துவ ராசி. இப்ப எங்க இருக்காரு குரு பகவான்? உங்க லக்னத்துல இருந்து 6ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைய போறாரு. எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட். இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு கரியர்ல, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல, மேரேஜே நடக்கலைங்க எங்களுக்கு வந்து தடையாவே இருக்கு. ஏன்னா 6ஆம் இடம் வந்து தடையை உடைக்கக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். இந்த இடத்துலதான் குரு வந்து உச்சமாகும். சோ இந்த இடத்துல உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான் தடைய உடைச்சு உங்களை வெளியே கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்காரு. அடுத்து மேஷ ராசி மீன லக்னத்துல நீங்க பிறக்குறீங்க அப்படின்னா என்னங்க இதை விட வேற என்னங்க வேணும்? உங்க லக்னாதிபதியே 5ஆம் இடத்துல போய் உச்சம். தொழில் ரீதியான முன்னேற்றம், பண ரீதியான ஒரு வளர்ச்சி, ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உடைச்சு வெளியே வர போறீங்க. இன்னொன்னு தெளிவான முடிவு எடுக்க வைப்பாரு. இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இப்ப குரு வராரு இல்லையா? சோ நிறைய மேஷ ராசியில இருக்கவங்க, மீன லக்னத்துல இருக்கவங்களுக்கு குழந்தையில பிரச்சனை இல்லை, குழந்தை ரீதியான பிரச்சனை, குழந்தை பாக்கியமே இல்லாம போறது, இது எல்லாமே இருந்திருக்கும். சோ இதை எல்லாத்தையுமே உடைச்சு வெளியே வரக்கூடிய ஒரு இடத்துல வந்து கண்டிப்பான முறையில உங்க குரு பகவானுக்கு தான் போறாரு. அதே மாதிரி நீங்க மேஷராசியில மீன லக்னத்துல பிறக்கக்கூடிய நீங்க உங்க குழந்தையோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்க போறீங்க. அடுத்து ஒரு வருஷம் அதுக்காக தான் நீங்க ஸ்டெப் எடுப்பீங்க. ஏன்னா லக்னத்துக்கு 5ஆம் பாவம் அப்படின்றது குழந்தைகள், அவங்களுடைய வளர்ச்சி, இது எல்லாமே இருக்கு. சோ இந்த இடத்துல குரு பகவான் வந்து உங்களுடைய லக்னத்தையே அவர் வந்து தொடர்பு கொள்றாரு. சோ எக்ஸலண்டா இருக்க போகுது, கவலையே வேணாம். மேஷராசிக்கு அற்புதமான ஒரு காலகட்டமா வந்து இருக்க போகுது. அடுத்து ஒரு வருடமானது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.